ஹாய் கேஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருமலா திருப்பதியில் இருக்கிறோம். ஆக்சுவலாக நிறைய பேர் திருப்பதி வந்துட்டு பெருமாளை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸ்ரீவாரி பாதலு, அதுக்கப்புறம் என்னது சிலாத்தோரணம், சிவன் கோயில், அப்புறம் பாப்ப விநாசம். ஸோ இந்த மாதிரி இடங்கள் போய் நீங்கள் கவர் பண்ணுறோம். இப்போ ஸ்ரீவாரி பாதலுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது கிளைமேட். ஆக்சுவலாக இதெல்லாம் இருக்கிறதுலே பீக் பாயிண்ட் ஆஃப் திருப்பதி ஹில்ஸ். ஸோ இதில் வந்து இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். நைஸ் பிளேஸுங்க. நம்ம ஊசிலை காடுகள் மாதிரி இருக்குது. ஸ்ரீவாரி பாதலு அப்படின்னா என்னென்னா, முதல்ல வந்து பெருமாளோட காலடி வந்து இங்கே தான் பட்டுதான். இதுக்கப்புறம் தான் திருப்பதி போனார் அவர். கீழ் திருப்பதி கொஞ்சம் இறங்கியிருக்காரு, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிருக்காரு. ஸோ அதனால தான் இது வந்து ஸ்ரீவாரி பாதலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்கிறாங்க. தமிழில் ஸ்ரீவாரி பாதம். நம்ம அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க, அது கொஞ்சம் மழை. இதுதான் திருப்பதியோட பீக் பாயிண்ட். வாங்க. அந்த படிகள் நோக்கி அந்த மேலே வந்து ஒரு சின்ன கோபுரம் மாதிரி இருக்குது. அதான் பெருமாள் முதலாக இங்கே வந்து காலடி வச்ச இடம் ஸ்ரீவாரி பாதலு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பார்த்தா என்டையர் திருப்பதி தெரியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பீக் பாயிண்ட்லேருந்து பார்க்குறோம். வருது, தொட்டுக்கும். இங்கே எது பாருங்க, திருப்பதி கோயில் ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது எப்படிப்பா ஒரு வாட்டி விட்டு காமி. ஓகே. சிலாத்தோரணம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம். 2 பக்கம் கடை இருக்குங்க எல்லா இடத்துலையும். இங்கே பாருங்க, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அரிய புவியியல் வளைவு. இது ஒரு அபூர்வமான புவியியல் வளைவு ஆகும். இந்தியாவில் மட்டுமின்றி ஐரோப்பா, ஆசியா கண்டத்தில் இத்தகைய வளைவு இது ஒன்றுதான். இது போன்ற வளைவுகள் உலகத்தில் 2 தான் உள்ளன. அமெரிக்காவின் வானவில் வளைவு, இங்கிலாந்தில் பால்ட்ரேடியம் படிகப்பாறைகளின் மேல் உருவாகிய வளைவு. இதன் வயது சுமார் 150 கோடி ஆண்டுகளாகும் என்று புவியியல் வல்லுநர்கள் కనెక్కిడుகின்றனர். పూర్వమైన సహజ శిలా తోరణం ఇది భారతదేశంలోనే కాకుండా ఐరోపా, ఆసియా ఖండాలలోకి అత్యధికమైనది. ఇలాంటి తోరణాలు ప్రపంచంలో మరో 2 ప్రదేశాలలో, అమెరికాలోని ఊటా ప్రాంతపు ఇంద్రధనుసు ఇంగ్లాండ్ డాల్డ్రాయిన్ పట్టిక శిలా సేతువు మాత్రమే ఉన్నట్టు తెలుస్తున్నది. ఈ తోరణం 150 కోట్ల సంవత్సరం ప్రాచీనమైనది. భూగర్భ శాస్త్రజ్ఞుల అంచనా ప్రకృతి వైపరీత్యాలకు ఇంతకాలము ఎదురొడ్డి ఇది నిలవగలిగింది. ఉధృతమైన వాతావరణ శిథిలతో జల ప్రవాహపు ఓరిపిడి చర్యల వల్ల ఈ తోరణం రూపొందింది అని చెప్పవచ్చును. அது சிலா தோரணம். இப்போ நம்ம அந்த இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இங்கேருந்து தான் பெருமாள் வந்து சுவாமி தோன்றினார், வெங்கடேஸ்வர சுவாமி தோன்றினார். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் கோயிலில் வந்து தன்னோட இருப்பிடம் ஆக்கிட்டார் சொல்லிட்டு இதை வந்து பக்தர்கள் நம்புகிறாங்க. ஸோ இதுதான் அந்த சிலா தோரணம். காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த வளைவு நண்பர்களே. பெருமாள் உருவானதாக ஐதீகப்படுற வளைவு இதுதான். ஸோ இந்த இடமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. சிலா தோரணம், திருமலா, ஒரு கார்டன் இருக்கு. பரத் கூட பரத் பாருங்க, மயிலுக்கு ஃபீட் பண்றாரு. பரத்துக்குட்டி ஆஹா, பொறுமையா ஊட்டி விடுறான். அதே மாதிரி அந்த கோழி என்ன பாவம், அது கூட்டி விடு. மசாலா நீ குடு போட்டு. இங்க பாரு பரத், இங்க பாரு குடு. உனக்கு தான் வருது. குடு அழகா கொடுக்குறாடா. அங்க பாருங்க, அழகா மயில் வாங்குது. பாரு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இப்போ சிலா தோரணம் முடிச்சது 3வது பிளேஸ். அங்கே பக்கத்துலேயே இருக்கு சக்கர தீர்த்தம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சக்கர தீர்த்தம்.
பாம்பு பாருங்க அழகாக சுற்றிட்டு இந்த பாருங்க இது திருப்பதி. இப்படி ஒரு ஏரி லேக் இருக்கிறது இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. பாபநாசம் போயிட்டு வர வழியில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதை பாருங்கள், அதை காமிமா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வைல்ட் லைஃப் சாங்சுரி ஸ்பெஷல் என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஜோன், பாபவிநாசம் டோல்கேட். பாருங்கள், என்ட்ரி ஃபீ வந்து 4 வீலருக்கு 50 ரூபா கேட்குறாங்க. மாமி ஒரு 50 ரூபா கொடு. இதை முடிச்சுட்டு சாமி கிட்ட போயிட்டு வேணுகோபால சுவாமி குளிச்சுட்டு இது வாங்கின்னு நேராக கீழே இறங்கிட்டு உங்களை ரூமில் ட்ராப் பண்ணிட்டு 4 மாதம் சென்னை கிளம்புறோம். சென்னை கிளம்புறியா? வேற என்ன பண்ணுறது? நைட்டே வா. ஆமாம்மா, பாவத்தை கழுவி வேண்டியதாங்க. பாருங்க டேமு உள்ள வந்து பாருங்க ஒரு கோயில் இருக்கு. அதாவது அந்த டேம் வாட்டரா, இது என்ன வாட்டர்னு தெரியல. இது தீர்த்தம்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லாரும் நீராடுறாங்க. பாருங்க, உள்ள ஒரு கோயில் இருக்கும், கோயிலும் இருக்கு இந்த இடத்துல. ஸ்ரீ கங்காதேவி அம்மாவாரு டெம்பிள். ஓகே, பாபநாசம் தீர்த்தம் என்னென்னா, தீர்த்தம் வந்து ஒரு புனித தீர்த்தம். இதில் வந்து நீராடினா வந்து நம்ம பாவங்கள் வந்து தீர்றதா ஒரு ஐதீகம். ஸோ நம்ம நீராட முடியல, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் எடுத்து தலையை மட்டும் நினச்சிட்டு இந்தாப்பா டான்ஸ் 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 டான்ஸ். பாப்பா தரிசனத்தை முடிச்சுட்டு நட்டுகள் வாங்கியாச்சு, வாங்க போகலாம். பாருங்க, இன்னைக்கு ஏதோ சனிக்கிழமைன்றதால பெரிய விசேஷங்களோட ஒரு பாருங்க நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வைப்பாக இருக்குங்க இடம்.